அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகை செய்தி. தெற்கு ஜப்பானில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ஜப்பானில் தெற்கு கடற்கரையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட தகவலில், ஜப்பானில் தெற்கு தீவான கியூஷு பகுதியில் கிழக்கு கடற்கரையில் 30 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 6.9 அலகுகளாக பதிவானது. அதற்கடுத்து தென்கிழக்கில் மியாசகி அருகே 26 கிலோமீட்டர் ஆழத்திலும் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.1 ஆகவும் பதிவானது. இதையடுத்து கியூஷுவின் தெற்கு கடற்கரை மற்றும் அருகிலுள்ள ஷிகோகு தீவில் 1 மீட்டர் 3.3 அடி வரை அலைகள் எழும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தை அடுத்து சுனாமி எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. கியூஷு மற்றும் ஷிகு அணுமின் நிலையங்களில் ஏதேனும் சேதம் ஏற்பட்டுள்ளதா என அதிகாரிகள் சோதித்து வருகின்றனர். மேலும் நிலநடுக்கத்தின் மியாசகி விமான நிலையத்தில் ஜன்னல்கள் உடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு, பலி உள்ளிட்ட தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. முன்னதாக ஜப்பானில் வட மத்திய பகுதியான நோட்டோவில் கடந்த ஜனவரி 1 ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 240க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பசிபிக் பெருங்கடலை சுற்றியுள்ள நில அதிர்வுகளில் வரிசையில் ஜப்பான் அமைந்துள்ளதால் உலகில் அடிக்கடி நிலநடுக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் இதுவும் ஒன்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. பசிபிக் பெருங்கடலை சுற்றியுள்ள நில அதிர்வுகளில் வரிசையில் ஜப்பான் அமைந்துள்ளதால் உலகில் அடிக்கடி நிலநடுக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் இதுவும் ஒன்றாகும் என்பது குறிப்பிடத்தக்கது.